தேர்வு மைய ஒதுக்கீடு குளறுபடியால் தமிழ்நாடு முழுவதும் காலையில் நடைபெறவிருந்த குரூப் 2A முதன்மை தேர்வு, மதியம் நடைபெறவிருந்த 2 மற்றும் 2A தமிழ் தகுதி தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதால் தேர்வர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். இதனால நமக்கு கட்டாயமா மென்டல் ப்ரெஷர் கன்ஃபார்மா இருக்கும். ஸோ இனி அடுத்து வரவங்க இதை நம்பி எப்படி வருவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு இப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டை நாங்கள் எதிர்பார்க்கலாம். இரண்டாம் நிலை சார்பதிவாளர், இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர், தனிப்பிரிவு உதவியாளர், வனவர் உள்பட அரசு துறைகளில் காலியாக உள்ள 828 பணியிடங்களை நிரப்ப குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுகள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுவதாக இருந்தது. மாநிலம் முழுவதும் 38 மையங்களில் தேர்வு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்ததால் காலை முதலே தேர்வு மையங்களுக்கு தேர்வர்கள் வரத் தொடங்கினர். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள வைஷ்ணவா கல்லூரி தேர்வு மையத்தில் தேர்வெழுதச் சென்ற பலரின் பதிவு எண் அந்த மையத்தில் இல்லாததால் தேர்வர்கள் அதிர்ச்சியடைந்தனர். தேர்வு மையங்கள் கடைசி நேரத்தில் மாற்றப்பட்டதாக குற்றம் சாட்டி நூற்றுக்கணக்கானோர் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். திடீர்னு எப்படி நந்தனம் போக முடியும்? எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சரியா வரலன்றாங்க. எவ்வளவு பேர் படிச்சுட்டு கனவோட வந்திருப்பாங்க. எப்பவுமே இந்த டெக்னிக் ஏதாவது ஒன்று சொல்லி இந்த மாதிரி பண்றாங்க. டெக்னிக்கல் எரர் இது கூட பார்க்காம இருப்பாங்க. இதே போன்று நந்தனம் அரசு கல்லூரி தேர்வு மையத்திற்கு காலை 9 மணி ஆகியும் வினாத்தாளே வரவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்தது. மாநில கல்லூரியில் 821 பேர் தேர்வெழுத இருந்த நிலையில் ஒற்றை இலக்கில் மட்டுமே தேர்வர்கள் வந்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து அரும்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட தேர்வர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய TNPSC தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம், தேர்வு மையம் ஒதுக்குவதில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் மாநிலம் முழுவதும் குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவித்தார். அந்த கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலையில் இருக்கிறதுனாலையும் அவங்க தொடர்ந்து எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்க எழுத தொடர்ந்து அனுமதிச்சோம் அப்படின்னாக்கா பதட்டமான சூழ்நிலையில் அவங்களால தேர்வு திறன் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால இந்த எக்ஸாமினேஷன் இன்னைக்கு நடக்கிற எக்ஸாமினேஷன் வந்து நம்ம கேன்சல் பண்றோம். தமிழ்நாடு முழுக்க கேன்சல் பண்றோம். இதுக்கான தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும். வரும் 22ஆம் தேதி குரூப் 2 பாடத் தேர்வு திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் சண்முக சுந்தரம் தெரிவித்தார். சேலம், ஈரோடு, கோவை, தர்மபுரி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு தேர்வு ரத்து என்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்வர்கள் ஏமாற்றத்துடன் கிளம்பினர். நெல்லையில் உள்ள மையத்தில் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக ஒலிபெருக்கி மூலம் அறிவிக்கப்பட்ட நிலையில் இதனை பயிற்சி தேர்வாக எடுத்துக்கொள்வதாக கூறி தேர்வர்கள் தொடர்ந்து தேர்வு எழுதினர். ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்ல விளையாடாதீங்க, கரெக்டா நடத்துங்க. இது எவ்வளவு பிரஷரா இருக்கு தெரியுமா? நாங்க எவ்வளவு வயசுல படிச்சுட்டு வரோம். இந்நிலையில் திமுக ஆட்சியில் நிர்வாகம் என்பது எவ்வாறு இருக்கிறது என்பதை இந்த ஒரு நிகழ்வை வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டதாக சாடியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, ஒரு தேர்வை கூட முறையாக நடத்த முடியாத அரசாக திமுக அரசு இருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். இதேபோல TNPSC தேர்வு குளறுபடிக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ், பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். இத்தனை ஆண்டு காலமில்லாத இந்த குளறுபடி லஞ்சம் வாங்கிக் கொண்டு அரசு பணி வழங்கும் வரலாறு கொண்ட திமுக அமைச்சர்களால் நடத்தப்பட்டதா என்ற சந்தேகம் எழுவதாக தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார்.